யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. ஆமென். கண்ணீரை தேவன் துடைப்பார் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஆமென். யாருடைய கண்ணீரை? தேவனுடைய ஜனங்களுடைய கண்ணீரை தேவன் துடைப்பார். ஆமென். இனி அவர்களுக்கு துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை. ஆமென். வேற என்ன இல்லை என்று சொல்லியிருக்கிறார்? மரணமும் இல்லை. இந்த பூமியில நாம் பிறந்ததுல இருந்து நாம் என்ன செய்கிறோம்? நாம் தேவனிடம் சேர மட்டும் கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. பிறக்கும் போதே அழுது கொண்டுதான் நாங்கள் பிறக்கிறோம். ஆமென். வாழும்போது அப்பப்போ நமக்கு கஷ்டங்கள் வந்து நம்மை தாக்கும் போது, நெருக்கங்கள் வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? அழுகிறோம். ஒவ்வொரு காரியத்துக்காக அழுகிறோம். தாங்க முடியாத ஒவ்வொரு சூழல் நம்மை நெருக்குகிறது. கண்ணீரோடு தான் சிலருடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? முடிகிறதாக இருக்கிறது. ஆனால் கண்ணீர் தான் வாழ்க்கை என்றால் கண்ணீர் மட்டும் வாழ்க்கை இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார்? அவர்களுடைய கண்ணீர் யாவையும் நான் துடைப்பேன். அலறுதல் இல்லை. இனி அலறுகிற ஒரு வாழ்க்கை இல்லையா? எப்பொழுது நாம் புதிய வானம் புதிய பூமிக்குள் நாம் நுழையும் போது நமக்கு தேவன் ஒரு வாக்கு கொடுக்கிறார். இனி ஒரு மரணமும் இல்லை, சாபமும் இல்லை. ஆமென். நல்ல ஒரு வாக்கு. அதுக்குள்ளே நான் போகிறோம். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சாபம் நீங்கிற ஒரு வாழ்வை வைத்திருக்கிறார். ஆமென். இதுதான் நம்முடைய நாளாந்த வாழ்க்கை இல்லை. நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை எதிர்காலத்தில் இருக்கிறது. அதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நிச்சயமான ஒரு வாக்கு தத்துவம். அதை விசுவாசிக்க வேண்டும். இப்படிதான் வாழ்க்கை இருக்கும் என்று அப்படியே வாழ்ந்து விட்டு போக அவசியமில்லை. நாம் நம்மை இந்த வசனங்களூடாக, இந்த வாக்கு தத்துவங்களூடாக நம்மை தேற்றலாம். ஆமென். தைரியம் கொள்ளலாம். நாம் எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையோடு நித்திரை செய்யலாம். தைரியமாக அவருக்காக நாம் வாழலாம். ஏன் இப்படி இருக்க போவதில்லை. ஒரு நாள் இவைகளுக்கு முடிவு வருகிறது. சாபம் இல்லை, அலறுதல் இல்லை, மரணம் இல்லை. அப்படி ஒரு நித்திய வாழ்க்கைக்குள்ளே நாம் போகிறோம் என்று தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது நாம் வாழுகிற காலத்திலையும் தொடர்ச்சியாக நமக்கு கண்ணீர் தான் வாழ்க்கை என்றால் அதுவும் இல்லை. தேவன் அப்பப்போ நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். கண்ணீர் வராத யாரும் கிடையாது. கண்ணீர் இல்லாத வாழ்க்கை கிடையாது. ஆனால் கண்ணீர் தான் வாழ்க்கையில் தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். ஆமென். என ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா புத்தகத்தில் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தியை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆமென். எல்லா முகங்களில் இருந்தும் கர்த்தராகிய தேவன் அவருடைய கண்ணீரை என்ன செய்ய போறாராம்? துடைக்க போகிறார். ஆமென். ஒவ்வொரு ஜனங்களுடைய முகத்திலையும் கண்ணீர் வருகிறது. நாம் விரும்பினது நடக்காவிடில் கண்ணீர் வருகிறது. சில பொருளாதார பிரச்சனைகள், சிக்கல் வரும்போது நமக்கு கண்ணீர் வருகிறது. சில நேரங்களில் சரீர பலவீனங்கள் நம்மை தாக்கி நாம் உற்சாகமாக, ஆரோக்கியமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்த முடியவில்லையே என்று கண்ணீர் வருகிறது. சில பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்க முடியவில்லை. இந்த தேசங்களில், எந்த தேசத்திலையும் வளர்க்குற கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் உலகம் வந்திருக்கிறது என்று ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பகுதியில் கண்ணீர் இருக்கிறது. ஆனால் தேவன் அந்த கண்ணீரை பார்த்து விட்டு அப்படியே கடந்து போகிறவில்லை. தேவன் வாக்கு கொடுக்கிறார். தன்னுடைய ஜனங்களுடைய கண்ணீரை அவர் துடைப்பார். ஆமென். நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். ஆமென். எல்லாத்துக்கும் ஒரு முடிவை தேவன் வைத்திருக்கிறார். இப்பொழுது நாம் கடந்து போகிற கண்ணீருக்கும் தேவன்
ஒரு உதவியை செய்வார். எங்கள் கண்ணீரை அவர் துடைத்து விடுவார். ஆமென். என்ன அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தருவார். அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உங்களை வெளியில் கொண்டு வருவார். அந்த நெருக்கத்தில் இருந்து ஒரு விடுதலையை தந்து கண்ணீர் வராத அளவுக்கு என்ன செய்வார்டா, தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடுவார். ஆமென். தொடர்ச்சியாக கண்ணீராண்டா இல்லை, ஆனால் கண்ணீர் இருக்கிறது. ஆமென். எல்லாம் நாம் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஜனங்கள். நாம் தேவன் அல்ல, எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிற தேவன் அல்ல. ஆனால் தேவன் நமக்கு அதிகாரங்களை தந்திருக்கிறார், அது மெய்தான். ஆனாலும் எல்லாம் அறிந்தவர்களும் அல்ல, தேவன் தான் சர்வ ஞானி. அதனால் அப்பப்போ அறியாத சூழ்நிலைகள், புரியாத காரியங்கள், பின்பாக நடக்க போகிற தூர பார்வையில் என்ன நடக்குமோ எதிர்காலத்துங்கிற விட தெரியாத ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நாம் கண்ணீர் என்ன செய்வோம், விடுவோம். எப்படி ஆகுமோ? ஆனால் அந்த கண்ணீரை தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார். அதான் அந்த வசனம் சொல்கிறது, தன்னுடைய ஜனங்களுடைய கண்ணீரை துடைப்பார். அது என்ன கண்ணீராக இருக்கட்டும், எதை குறித்ததான கண்ணீராக இருந்தாலும் தேவன் துடைப்பார். ஆமென். அப்படி என்றா என்ன, அந்த சூழ்நிலையில் ஒரு வெற்றியை தருவார், இல்லாட்டி அதுக்கு ஒரு 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 சொல்யூஷனை உண்டு பண்ணுவார், இல்லாட்டி ஒரு நம்பிக்கையை கொடுப்பார், இல்லாட்டி அந்த காரியத்தில் ஒரு பொறுமையை கொடுப்பார், அந்த காரியத்தை தாங்கி போகிறதுக்கு ஒரு சகிப்பை கொடுப்பார், கண்ணீர் வராதபடிக்கு ஏதோ ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுத்து அதை தாங்கி கடந்து போகிறதுக்கு உதவி செய்வார். ஆமென். அதான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அது சில வேளை நாம் அதை புரிவதில்லை. எப்படி இவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ளேயும், இவ்வளவு பாரத்திலையும், இவ்வளவு கஷ்டத்திலையும், இவ்வளவு நெருக்கத்திலேயும் நான் சமாதானமாக இருக்கிறேன் என்றால் தேவன் நம்முடைய கண்ணீரை துடைத்திருக்கிறார். ஏதோ ஒரு அவருடைய ஆறுதல் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏதோ ஒரு அவருடைய தொடுகை, அவருடைய கேரக்டர், அவருடைய பொறுமை நமக்குள்ள வேலை செய்கிறது. ஆமீன். அது நாம் அதை புரிந்து கொள்வதில்லை, ஆனால் ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்கிறார். இந்த உலகம் கொடுக்கிறது போல நான் கொடுக்காமல் என்னுடைய சமாதானத்தை, என்னுடைய பொறுமையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று அவருடைய பொறுமையை நமக்குள்ள வைத்து விடுவார். அப்பொழுது நமக்கு அந்த கண்ணீர் வராது. அப்பப்போ யாராவது நம்முடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்லி, இல்லாட்டி ஏதாவது அதை சுட்டி காண்பித்து அந்த குறைகளை நமக்கு நேராக குற்றமாக சொல்லும்போது தான் சில வேளையில் அந்த ஞாபகம் வருகிறது, சில வேளையில் அந்த பாதிப்பு நமக்குள்ள வருகிறது, திரும்ப கண்ணீர் வருகிறது. ஆனாலும் தேவன் அவைகளிலே வந்து என்ன செய்வார்ன்றா, திரும்ப திரும்ப நாம் உடைந்து போகாதபடிக்கு அப்படிப்பட்ட நபர்களையே என்ன செய்வார், தூர அப்புறப்படுத்தி விடுவார். ஏன்? நம்முடைய கண்ணீருக்காக அப்படிப்பட்ட நபர்களை நமக்கு தூர வைத்து விடுவார். ஆமென். நமக்கு தேவன் ஒரு ஆறுதல் கொடுக்கிறதுக்காக, ஆமென், நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறதுக்காக, நமக்கு ஒரு சமாதானம் கொடுக்கிறதுக்காக முட்களை என்ன செய்து விடுவார், நம்ம குத்தி தைத்து விடாதபடிக்கு தூர வைத்து விடுவார். ஆமென். அது நாம் செய்கிற வேலை அல்ல, நம்முடைய கண்ணீர் செய்கிற வேலை. ஆமென். நம்முடைய அழுகை செய்கிற வேலையாக இருக்கிறது. ஆமென். அது நாம் செய்வது இல்லை. ஆமென். நாம் ஒருவரையும் தள்ளிவிட முடியாது. ஆனால் தேவனே நமக்காக செயல்படுகிறவராக இருப்பார். நம்முடைய சூழலை மாற்றி விடுவார். அது வேலை ஸ்தலங்களாக இருக்கலாம், இல்லாட்டி வீட்டில் உள்ள அருகாமல் உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் நாம் அவர்களால் நெருக்கப்படும் போது நம் கண்ணீரை மாத்திரம் தேவனிடம் கொடுத்து விட்டால் தேவன் அந்த கண்ணீரை துடைப்பார். எப்படியோ செயல்படுவார், நமக்கு அது தெரியாது. ஆமென். ஆனால் நாம் செய்ய வேண்டியது தேவனுடைய சமூகத்தில் கண்ணீர் வடிக்க வேண்டும். சங்கீதம் 6:6 வாசிப்போம். என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ரா முழுதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன். ஆமென். பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில பெருமூச்சினால இளைத்து போக, பெருமூச்சு, ஒன்றும் நடக்கவில்லையே, நான் நினைக்கிறது ஒன்றும் நடக்கவில்லையே, எனக்கு ஏன் இவ்வளவு பாடுகள், எனக்கு ஏன் இந்த துன்பங்கள், ஏன் எல்லோரும் என்னை வெறுக்கிறார்கள், நான் நன்மை தானே செய்தேன், நான் அநியாயம் செய்யவில்லையே, நான் நீதிதானே செய்தேன், மற்றவர்களுக்கு உதவிதானே செய்தேன், நான் ஒருவன் மேலும் கை போட்டதில்லையே, தேவனுடைய மனிதர்களை நான் கனம் பண்ணி இருக்கிறேனே, அப்படிப்பட்ட என்னேன் கொலை செய்ய தேடுகிறார்கள், என்னேன் அவதூறு பண்ணுகிறார்கள், என்னேன் பொய்ச்சாட்சி சொல்லி எனக்கு விரோதமாக என்னை கொலை செய்கிறதுக்கு தேடி திரிகிறார்கள், நான் என்ன பாவம் செய்தேன். இரவில் ஒரே அழுகை, படுக்கையில் கட்டில் கண்ணீரால் நினைக்கிறார். ஏன் இவ்வளவு
எதிரிகள் எனக்கு. என்ன செய்து நான் இப்படி அவர்களுக்கு ஒருபோதும் அநியாயம் செய்ததில்லையே, ஏன் இப்படி நன்மை செய்த எனக்கு இப்படி தீமை செய்ய பார்க்கிறார்கள், ஏன் என்னை தேடி திரிகிறார்கள், ஏன் இவ்வளவு அவதூறை பரப்புகிறார்கள், அப்படி நான் ஒன்றும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்ததில்லை, ராஜாவுக்கும் செய்ததில்லையே, ஏன் இந்த ராஜா ஒரு தெள்ளு பூச்சியை தேடுகிறது போல என்னை தேடுகிறார், நான் ஒரு புழுவாச்சு, நான் பெரிய ஒரு பயங்கரமான ஆளாச்சு இல்லையே என்று கண்ணீரோடு என்ன செய்கிறார், முழுவதும் கண்ணீர், படுக்கையில கண்ணீர், கட்டில் கண்ணீரால நனைகிறது. ஆனால் தாவீதுடைய கண்ணீரை தேவன் பார்க்கிறார். ஆமென். தாவீதுடைய கண்ணீரை தேவன் பார்க்கிறார். கண்ணீரை சில வேளையில் அவர் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். கண்ணீர் அது சில வேளையில் நம்முடைய இருதயம் நொறுங்கி நம்முடைய கடினமான பகுதிகள் எல்லாம் உடைந்து நாம் தேவனுடைய இருதயம் போல மாறுகிறதுக்கு சில சூழலை நமக்கு விரோதமாக தேவன் அனுப்புகிறவராக, அங்கீகரிக்கிறவராக, தேவன் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். ஏன்? தாவீது பெரிய காரியங்களை அவர் செய்ய வேண்டும். ஆமென். தாவீது அநேகரை தாங்க வேண்டும். தாவீது ஒரு பொறுப்புள்ள மனுஷனாக மாற வேண்டும். சில உணர்வுகளை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். சில அறிவுகளை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். சில யுத்த தந்திரங்களை அவர் கற்றுக்கொள்ள வேண்டும். சர்வசாதாரணமான ஒரு பதவிக்கு அவர் இனி போவதில்லை. அவர் உயர்ந்த பதவி வைக்க போகிறார். ஆனால் தாவீதுக்கு அவைகள் தெரியாது. அவர் என்ன நினைக்கிறார், ஏன் சர்வசாதாரணமான என்னை பகைக்கிறார்கள் என்று அவர் நினைக்கிறார். ஆனால் தேவன் அந்த பாடுகளுக்கூடாக போய் கற்றுக் கொடுத்து அவர் அநேகருக்கு ஆறுதல் கொடுக்கத்தக்கதாக தேவன் என்ன செய்கிறார், முதல் அந்த பாடுகள் மத்தியில் அவருக்கு ஆறுதல் கொடுக்கிறார். அந்த ஆறுதலை வைத்து மற்றவர்களுக்கு தாவீது ஆறுதல் கொடுக்க வேண்டும். ஆமென். தேவன் சில வேளையில் நம்ம இப்படிப்பட்ட பாதை கூடாக நடத்தும் போது அது நமக்காக மாத்திரமல்ல, நம்மை ஆறுதல் படுத்துவார், நம்முடைய கண்ணீரை துடைப்பார். அப்படி துடைத்து விட்டு நம்மோட முடித்து விட்டு போவதில்லை. என்ன போல என்னும் ஒருவன் நான் போகிற பாதை வழியாக போவான், அவனுக்கு நான் ஆறுதலாக இருக்க வேண்டும். ஆமென். அவனுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பாதைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்வுகளை நாம் நமக்குள்ள உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படி பாதைகளுக்கூடாக நடத்துவார். வெறும் படிப்போட உணர்வு அடைய முடியாது. மூளை அறிவினால எல்லா சூழலையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியாது. அனுபவ அறிவினால சூழல்களை புரிந்து கொள்ளலாம். ஆமென். ஆண்டவர் இயேசுவும் கூட பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாக இருந்தபடினால் தானும் மாம்சமும் இரத்தமும் உடையவராக இந்த பூமியில வந்தார். ஆமென். அவர் குமாரனாக இருந்தும் அவர் பாட அனுபவிக்க அவசியமே இல்லை. அவரிடம் பாவம் இல்லை. பாட அனுபவிக்க கூடிய எந்த சோதனையும் அவருக்குள்ள இல்லை. எந்த பாவம் அவர் செய்யவில்லை. அவர் குற்றமில்லாதவர், பழுதற்றவர், பாவிகளுக்கு விலகின தேவன். ஆனாலும் அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொள்ளுகிறார். ஆமென். கீழ்ப்படிதலை, பாடுகள் சில நேரங்களில் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கும். ஆமென். நான் உபத்திரவப்பட்டது நல்லது. ஆமென். அதனாலும் பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். தேவனுடைய பிரமாணங்களை சில வேளையில் உபத்திரவம் ஊடாக நாங்கள் போகும்போது அந்த தேவனுடைய அந்த வழியை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென். நாம் உபத்திரவத்தை ஒருபோதும் விருப்பம் படுவதில்லை, விரும்புவதும் இல்லை. ஆனால் ஆண்டோட வழியை, அந்த பாதையை கற்றுக்கொள்ளுகிறதுக்கு அது நமக்கு உதவி செய்கிறது. ஆமென். உதவி செய்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏன் இந்த பாதை நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான பாதைகள் இருக்கும். ஆமென். எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஆமென். சிலருக்கு அவர்கள் வெளிப்பிரகாரமாக எல்லாவித ஆசீர்வாதத்தோடும் செழிப்போடு இருப்பார்கள். ஒரு சிலர் சில வேளையில் ஆசீர்வாதம் இல்லாமல் தரித்திரம் வாழ்க்கையாக தரித்திரம் போல இருப்பார்கள். ஆனால் அந்த வெளிப்பிரகாரமாக செழிப்போடு ஆசீர்வாதமாக இருக்கிறவர்களுக்கும் பாடுகள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் தோற்றத்தில் வசதியாக இருக்கிறவர்கள் போல தோன்றும். ஆனால் சில வேளையில் தரித்திரம் போல இருக்கிறவருக்கு அவருக்கு இருக்கிற பாடு தரித்திரமாக இருக்கிறவருக்கு இருக்காது. ஆமென். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். நாம் ஒன்றையும் பார்த்து நாம் பொறாமை கொள்ள அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் பாடு இருக்கிறது. அது கர்த்தருடைய பிள்ளைகள்
வசதியானவளாக இருக்கலாம், வசதி இல்லாதவளாக இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒரு பாதைகளை வைத்திருக்கிறார். ஆமீன். அதனால் வசதி உள்ளவளை பார்த்து நாம் பொறாமை அடைய அவசியம் இல்லை. ஆமீன். நமக்கு தாங்கக்கூடிய நம்முடைய திராணிக்கு ஏற்ற பிரகாரமாக தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? சோதனைகளை அனுமதிக்கிறார், தாங்கிறதுக்கு பலமும் கொடுக்கிறார். ஆமீன். அதனால் எல்லோரும் தேவனோட பார்வையில் சரிசமந்தான். தாங்க முடியாத அளவுக்கு தேவன் ஒருபோதும் நமக்கு சோதனைகளை அனுமதிப்பது இல்லை. அது எனக்கும் உங்களுக்கும் தெரியும். ஆமீன். அதால் தாவீது போன்றவர்கள் கண்ணீரால் நினைத்தாலும் அவருடைய பின் வாழ்க்கை கண்ணீரோடு இல்லை. ஆமீன். அவரை தேவன் தூக்கி நிறுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், பல லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி விடுகிறார். ஆனால் அவர் போன பாதை பாடுகள் நிறைந்த பாதை. ஆமீன். ஆனால் அந்த உயர்த்தப்பட்ட பிற்பாடு மற்றவர்களுடைய பாடுகளை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர் என்ன செய்கிறார்? அனுபவசாலியாக மாறிவிடுகிறார். ஆமீன். அப்படித்தான் இயேசுவும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால சோதிக்கப்படுறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இயேசு அவர் ஏதோ பரலோகத்தில் அப்படியே சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து ஏதோ கமாண்ட் பண்ணி கொண்டு கட்டளையிட்டு கொண்டு அப்படியே இருக்கவில்லை. நம்முடைய தேவன் ஒரு ஒரு பொஸ் போல இயங்கவில்லை. அவர் தன்னை தாழ்த்தி மனிதனாக இந்த பூமியில் கால் பதிக்கிறார். ஆமென். தன்னை தாழ்த்தி கால் பதித்து சாவு மட்டும் போகிறார். சர்வசாதாரணமான மனிதனுக்கு வருகிற சாவு மட்டும் அவர் சிலுவையில் என்ன செய்கிறார்? போகிறார். சாவும் அவருக்கு வருகிறது. அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துகிறார். சாவு வருகிறதுக்கு அவ்வளவுத்துக்கு தன் மேலே பாடுகளை ஏற்றுக்கொள்கிறார். அவர் பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடினால சோதிக்கப்படுகிற ஒவ்வொருவரையுடைய நிலைப்பாடும் அவருக்கு தெரியும். ஏற்கனவே அவர் மேலே இருந்தும் அவரால் கண்டுகொள்ள முடியும், உணர முடியும், பார்க்க முடியும், பாடுகளை அவரால் புரிஞ்சு கொள்ள முடியும். ஆனாலும் அப்படியே அவர் இருந்து விடாமல் உண்மையிலே அந்த பாடை தானாய் தன்னுடைய சரீரத்தில் அவர் அனுபவித்தார். ஆமென். நான் சொல்கிறேன், உங்களுக்கு விளங்கிருங்க. அப்படியே இருந்து கொண்டு அவரால் புரிந்து கொள்ள முடியும். அவர் தெய்வம். அவருக்கு சகல அறிவும் இருக்கிறது, சகல உணர்வும் இருக்கிறது. ஆனாலும் தேவன் மனுஷனாக மாறி பாடு ஊடாக போகிறார். ஆமென். எந்த மனிதனும் அவரை குற்றம் சொல்ல முடியாது. உமக்கென்ன தேவனே, நீர் மேலே இருக்கிறீர், நம்முடைய பாடுகள் உமக்கென்ன தெரிய போகுது என்று யாரும் சுட்டி காண்பிக்க முடியாது. அவர் பூமியில் மனுஷனாக வந்தார். எந்த குறையும் யாராலும் சொல்லிவிட முடியாத அளவுக்கு மனுஷனாக மாறினார். அதனால் பிசாசும் குற்றம் சொல்ல முடியாது, மனிதனும் குற்றம் சொல்ல முடியாது. ஆமென். உமக்கு என்ன தெரியும் என்று கேள்வி கேட்க முடியாது. அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் இந்த பாடுகளூடாக போயிருக்கிறார். ஆமென். அடுத்த வாக்கியத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 56:8 வசனத்தை வாசிப்போம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஆமென். பாருங்க, தேவன் ஒவ்வொருவருடைய அலைச்சல், அந்த வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். அந்த வேதனையில் வருகிற அந்த கண்ணீரை அவர் தன்னுடைய துருத்திகளை பாத்திரத்தில் என்ன செய்கிறார்? சேர்த்து வைத்திருக்கிறார். நம்முடைய கண்ணீர் ஏதோ தரையில் வீணாக போகவில்லை. அவர் நம்முடைய கண்ணீரை பாத்திரத்தில் சேர்த்து வைத்திருக்கிறார். ஆமென். தாவீது கண்டுகொள்கிறார். அவர் கணக்கு வைத்திருக்கிறார். எவ்வளவு கண்ணீர் விட்டிருக்கிறோம், என்னத்துக்காக கண்ணீர் விட்டோம், எல்லாம் கணக்கில் இருக்கிறோம். என்ன சூழ்நிலையில் நாம் கண்ணீர் விட்டோம், என்ன தேவைக்காக நாம் கண்ணீர் விட்டோம், என்ன நெருக்கத்தில் இருந்து நாம் கண்ணீர் விட்டோம். அப்போ ஒவ்வொரு நம்முடைய பிரச்சனைகளையும் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். என்றால் என்ன? அந்த கண்ணீர் அவருக்கு முன்பாக அந்த பாத்திரத்தில் இருக்கிறது. அந்த கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுப்பார். ஆமென். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நாம் அழுதிருப்போம். நம்முடைய வியாதியில் அழுதிருப்போம், குடும்பத்தில் நடக்கிற சில குழப்பங்களால் அழுக வந்திருக்கும், வேலைத்தலங்களில் வருகிற நெருக்கங்களினால் நமக்கு அழுக வந்திருக்கும். இப்படி தேவனை நோக்கி நாம் கண்ணீர் விட்டிருப்போம். அந்த கண்ணீரெல்லாம் அது ஏதோ தரையில் விழுந்து அப்படியே காய்ந்து போகிற கண்ணீராக இல்லாமல்
தேவனுடைய பாத்திரத்தில் துருத்தியில சேர்த்து வைக்கிறார். அது கணக்கில் இருக்கிறது. ஆமென். கணக்கில் இருந்து ஒரு நாள் அதற்கு பதில் கிடைக்கும். ஆமென்.